அரசு எடுத்திருக்கிற அரசு கொண்டு வந்திருக்கிற இந்த பல்கலைக்கழக திருத்த சட்ட மசோதா என்பது சமூக நீதிக்கு எதிரானது. ஏன்னா அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் இன்றைக்கு அரசாங்கம் பின்பற்றி வருகிற இடஒதுக்கீட்டு கொள்கை நடைமுறையில் இருக்கிறது. தமிழ்நாட்டில் 69% இடஒதுக்கீடு நடைமுறையில் இருக்கிறது. அப்ப மாணவர் சேர்க்கை என்று வருகிற போது 69% இடஒதுக்கீட்டின் அடிப்படையிலே தான் அங்கே மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. ஒரு 10% வேண்டுமானால் அவர்கள் அந்த நிறுவனத்தை சார்ந்தவர்கள் தங்களுடைய சொந்த விருப்பத்தின் அடிப்படையில மாணவர் சேர்க்கை நடத்தி கொள்ளலாம். ஏறக்குறைய ஒரு 69-70% பேர் இன்றைக்கு இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் பயன்பெறுகிறார்கள். ஆனால் இன்னைக்கு நிகர்நிலை பல்கலைக்கழகங்களாக இவர்கள் மாறிப்போனால், ஒன்று, கட்டணங்கள் பல மடங்கு கூடிவிடும். ரெண்டாவது, எல்லா சமூகத்தினருக்குமான வாய்ப்பு கிடைக்குமா? அங்கே இடஒதுக்கீடு நடைமுறைப்படுத்தப்படுமா என்றால் அங்கு இடஒதுக்கீடு நடைமுறைப்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. அதுல மிக தெளிவா இருக்கு. 2019 தமிழ்நாடு அரசு கொண்டு வந்த தனியார் பல்கலைக்கழகங்களுடைய சட்டத்துல தான் மிக தெளிவா சொல்றாங்க. ஏன்னா இந்த தனியார் பல்கலைக்கழகங்களுக்கு அரசு எந்த விதத்திலும் நிதி உதவி செய்யாது. ஒவ்வொரு தனியார் பல்கலைக்கழகமும் ஒரு தற்சார்பு சுயநிதி பல்கலைக்கழகமாக இயங்கும். அவர்கள் அரசிடமிருந்து எந்த உதவியையும் கோர முடியாது என்று அந்த தனியார் பல்கலைக்கழகங்களுக்கான 2019 நிறைவேற்றப்பட்ட சட்டத்தின் 11வது ஷரத்து சொல்லுகிறது. அப்படியானால் 100% மாணவர்களிடமிருந்தே கட்டணத்தை வசூலித்து நடத்தி கொள்ள வேண்டும் என்கிற சூழலில் ஒரு தனியார் முதலாளி சமூக நீதியை எப்படி கடைபிடிப்பார் என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. இன்னும் அதில் ஒரு மிக முக்கியமான செய்தி என்னவென்றால், தனியார் பல்கலைக்கழகங்களில 35% அளவிற்குத்தான் அரசுக்கான ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. அப்ப 100 சீட் இருந்ததுன்னா அதுல 35 சீட்ல தான் அரசினுடைய இடஒதுக்கீட்டு அடிப்படையில அவர்கள் மாணவர்களை சேர்க்க முடியும். அப்போ 69% எங்க இருக்கு? 35%, 69% நடைமுறைப்படுத்துவது என்பது எங்க இருக்குதுன்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும். அப்போ ஒரு பக்கம் சமூக நீதிக்கு ஆபத்து, இன்னொரு பக்கம் ஏழை எளிய பிள்ளைகளால் படிக்க முடியாத ஒரு சூழல் நிலவுகிறது.